ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் மாணவர்களால் போராட்டங்கள் நடந்து வரும் இந்த நிலையில் கடல் தாண்டி சிங்கப்பூரிலும் தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கலாம். குறிப்பாக தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று சிங்கப்பூரிலும் தற்பொழுது போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த போராட்டம் குறித்து செய்திகளை வழங்குவதற்காக அங்கிருக்கும் திரு முகமது அப்துல்லா அவர்களிடம் நாம் பேசலாம். அவர் தற்பொழுது நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க அப்துல்லா, தற்பொழுது தமிழர்களுக்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக சிங்கப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்ததான விரிவான தகவல்களை சொல்லுங்க அப்துல்லா. எல்லோருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் இந்தியர்கள் மற்றும் தமிழர்கள் சார்பாக எங்களுடைய ஆதரவை நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இங்கே குழுமியிருக்கிறோம். எங்களுடைய ஆதரவு எங்களுடைய ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் எல்லோரும் இங்கே குழுமியிருக்கிறோம். இவ்வளவு இன்னும் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் குறிப்பிட்ட நேரம் 7 மணியிலிருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா, தற்பொழுது இந்த போராட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ எவ்வளவு மக்கள் அங்கு இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? இது குறித்து சொல்லுங்க அப்துல்லா. நாங்கள் ஒரு 5000 பேர் எதிர்பார்க்கிறோம். ஒரு 5000 பேர் எங்கள் மக்கள் இங்கே எங்களுக்கு தெரிந்த குரூப்புகள், வாட்ஸ்அப் குரூப் மூலிமா சொல்லியிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு நம்ம தமிழர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். மேலும் ஒரு 7 மணி ஆகுது. இன்னும் மக்களை எதிர்பார்க்கிறோம். தமிழ் உணர்வுள்ள மக்கள் இங்கே சிங்கியில கூடியிருப்பதற்கு உளமார்ந்த நன்றி. இவ்வளோ பெரிய ஆதரவை நான் எதிர்பார்க்கவில்லை. சாதாரண ஒரு தூண்டுதலின் பேரில் இது ஒரு கலாச்சாரத்தை கட்டி காக்க வேண்டிய நம்முடைய பாரம்பரியத்தை கட்டி காப்பதற்காகவும் ஒரு விழிப்புணர்வை ஜல்லிக்கட்டை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் நம்ம சிங்கை சார்பாக ஒரு பதிவு செய்வதற்காகவும் தான் இந்த கூடலை அனுமதியுடன் நான் தொடங்கினேன். இவ்வளோ பெரிய ஆதரவை கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதனுடைய தாக்கம் பற்றி ஒரு சிறிய உரை இங்கே பொது மேடையில் பேசப்படும். பின்பு இந்த கலாச்சாரம், நமது தமிழ் பாரம்பரியம் இதை பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வை சிங்கை மக்களுக்கு ஏற்படுத்திவிட்டு இதனுடைய பதிவை நாம் இங்குள்ள தூதரகத்திற்கும் இந்திய பிரதமருக்கும் மற்றும் யுனெஸ்கோவில் உள்ளவர்களுக்கும் இதை பற்றி நம்ம தெரிவிக்கிறதுக்காக ஒரு விண்ணப்பத்தை தயார் செய்திருக்கோம். இங்கு கூடியுள்ள மக்கள் அனைவரும் அதில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது அடுத்த நகர்தலை நோக்கி பயணிக்கும். நம்முடைய பாரம்பரியம் காளைகள் மட்டுமல்ல, நமது வாழ்வாதார வாழ்க்கை சுழற்சியில் தண்ணீரும் மிகப்பெரிய பங்கு, விவசாயத்திற்கான விதைகளும் மிகப்பெரிய பங்கு. அதையெல்லாம் நாம் கட்டி காக்க வேண்டும். காளைகள் மட்டும் இதனுடைய கரு என்றாலும் மீண்டும் விவசாயத்தை சார்ந்த வாழ்க்கை சுழற்சியில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு பதிவை இங்கு பதிவு செய்கிறோம். நாம் விதைகள், விவசாயம், தண்ணீர், வாழ்வாதார பிரச்சனை அனைத்தையும் நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்கல சார். சொல்லுங்க சார், தற்பொழுது தமிழகத்தில் மாணவர்களாகவே தன்னெழுச்சியாக எந்த அரசியல் ஈடுபாடும் இல்லாமல் இந்த போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன சார்? சொல்லுங்க. மாணவர்களுடைய மிகப்பெரிய எழுச்சி சரியான முறையில் நகர்தலை நோக்கி செல்ல வேண்டும் என்பதே. பொறுமையும் அவர்களுடைய பொறுமையும் உற்சாகமும் சோர்ந்து விடாமல் இதனை அடுத்த நகர்தலுக்கான முயற்சியாக செய்ய வேண்டும். இது காளைகளுக்கு மட்டுமான பதிவு அல்ல, விவசாயத்தின் ஒட்டுமொத்த வாழ்க்கை சுழற்சியின் ஒட்டுமொத்த விழிப்புணர்வுக்கான பதிவு என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி சார். குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் கடல் தாண்டி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சிங்கப்பூரிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் வழங்கியதற்காக நன்றி சார்.